அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி பெருவாடி பார்த்தீங்கன்னா என்ன பெருவாடினா அதே மாதிரி தான் வாரம் வாரம் அண்ணன் ரூமுக்கு சாப்பிட போகிற மாதிரியா இந்த ரூமுக்கு அண்ணன் ரூமுக்கு தான் சாப்பிட போகிறோம் இந்த வாரமும். ஸோ நேற்று நைட்டே பிளான் போட்டோம். சம்டைம் அண்ணனுக்கு டியூட்டி இருந்துச்சுன்னா கடையில் போய் சாப்பிட்லான்னு பிளான் போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூட்டி இல்லை, ரூமில் தான் இருக்கார். இப்போ அலியை பார்த்தீங்கன்னா அண்ணனே பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தொழுதுட்டு வந்து கஃபில்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரியா சாப்பிட போகிறேன் போயிட்டு விட்டாங்க. சரி போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்ட்டாங்க. இப்போ போயிட்டு அண்ணன் ரூமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் லுலு மால் போக வேண்டியிருக்கு. ஸோ அலிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான், அவனுக்கு வாங்கிட்டு ஸோ அப்படியே வரலாம், வாங்க போகலாம். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா போட்டு கொளுத்துது. நேற்று நைட்டே வெயில் கரெக்டாக ஒரு 48 டிகிரி இருந்துச்சு நைட்டு மட்டும். சாரி சாயங்காலம் ஈவினிங்கு ஹீட்டு. அப்புறம் நைட்டு கொஞ்சமாக குறைஞ்சி நைட்டு நான் டியூட்டி முடிஞ்ச வரையில் ஒரு 38 டிகிரி இருந்துச்சு. இன்றைக்கி காலைலலாம் தொலை போயில பார்த்தீங்கன்னா வெயில் அனல் பறக்குது. ஜிஎம்சி எடுத்துகிட்டு போகிறோம், போய்ட்டு சாப்பிட்டு அந்த ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். வெள்ளிக்கிழமைலாம் டியூட்டி 4 மணிக்கு மேலே தான் இருக்கும், எப்போதும் போல தான். அப்படி டியூட்டி இருக்குன்னா நான் கஃபில்கிட்ட கேட்டேன்ல, கேட்கும் போதே சொல்லிடுவாங்க. சரியாவில் வைக்க அடிக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு நான் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா 11:30க்கெலாம் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ரூமில் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை நல்லா அதாவது சீக்கிரம் தூங்க மாட்டேன். ஒரு 1 மணி இல்லை 2 மணி இந்த மாதிரி எதாவது மூவி எதாவது பார்த்துட்டு மொபைல் நோண்டிட்டு படுக்கிறது லேட் ஆயிரும். ஸோ படுத்துட்டு காலைல முழிப்பு வந்து சரி 9:30க்கு வயிறு பசிச்சுது. சரி கடையில் போய் சாப்பிடுவாங்கன்னா அப்படியே சோம்பேறியாக இருந்துச்சு. அப்படி மறுபடியும் தூங்கிட்டு 11 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஜும்மா தொழுதுட்டு இப்போ தான் காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறேன். மணி கரெக்டாக 1:30 ஆகுது. வாங்க போகலாம். 2 நாளாக பார்த்தீங்கன்னா மண்ணு காற்று அந்தளவு இல்லை, அதனால வண்டியில் அந்த புழுதி இல்லை. மண்ணு காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சரியாக உள்ள ஜலதோஷம். இந்த மூக்குக்குள்ளெல்லாம் மண் போய் இல்லை மண்ணில் மூக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் வரும், இல்லைன்னா சில பேருக்கு அலர்ஜி எனக்கு வந்துடும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா அந்த வண்டியை நேற்று கொஞ்சம் கழுவுனேன். இப்போ இந்த மண்ணு காற்று இருந்துச்சுன்னா கண்ணாடி ஃபுல்லாகவே மண் ஆயிரும். இதில் வந்து இந்த வண்டியில் வைப்பர் ஒர்க் ஆகாது, இந்த வைப்பர் கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் தான் போய் கூப்பிட்டு வருவேன் அலியை. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அண்ணன் வந்து ஏதோ தயிரோ ஏதோ பக்காலாவில் போய் வாங்க போகிறாராம். அங்கேருந்து பக்கம்தான், பக்காலாலேருந்து ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் தான். ஸோ அப்போ நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துருந்தேன், நீ நேராக என் ரூமுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னான். ஸோ கஃபில்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன் கேட்டுட்டு லுலு மாலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உனக்கு சாமான் எதுவும் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, பைசா தரையாக கேட்டாங்க. நேத்தான் பார்த்தீங்கன்னா கஃபில் மேடம் 50 ரியால் டிப்ஸ் தந்தாங்க. ஸோ அடிக்கடி நம்மளும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, நம்மளும் ஒரு லிமிட்டை மட்டும் கிராஸ் பண்ணக்கூடாது. அதனால என்கிட்ட பைசா இருக்குது பாப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ போயிட்டு நீ சீக்கிரம் வந்துருந்தாங்க. இப்போ வந்துட்டோம். ஆனால் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது பைக் டெலிவரி வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நொந்துருவாங்க, ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ பைக் டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக ட்ரெஸ் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. அந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா அடிபடாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லேயே ஒரு ஜாக்கெட் எனக்கா இதெல்லாம் போட்டு இந்த வெயிலில் ஒரு டெலிவரி பண்ணவங்கட்டி பார்த்தீங்கன்னா உயிர் போயிடும், அந்த அளவு அடிக்குது வெயில் வைக்க, அனல் பறக்குது. இப்போ நான் வண்டிக்குள்ளேயே ஏசி போட்டு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பயங்கரமாக இருக்குது வைக்க. வந்துட்டோம் மைதின ரூமுக்கு. ஸோ ஆப்போசிட்டில் போய் பார்க் பண்ணலாம். வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கு பயங்கரமாக டைட்டாக இருக்குது, திருக்கவே முடியல. ஸோ புது வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக திருப்பினாலே திருப்பிடும், ஆனால் இந்த வண்டியில் அந்தளவு திருப்பவே முடியல ஸ்டேரிங்கை. பார்க் பண்ணிட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை, அண்ணன் சமைக்கலை, சும்மா ஏதாவது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ரசம் வச்சு ஏதோ மேக் பண்ணுறேன்னாரு. வாங்க போய் பார்க்கலாம் என்ன சாப்பாடுன்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு வண்டியை லாக் பண்ணல, கீயை உள்ளே வச்சு லாக் பண்ண பார்த்தேன். இல்லை இந்த வண்டியை கீயை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். புது வண்டி இப்போ வந்து அட்வான்ஸ் மாடல் வந்து ரிமோட்டை உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணாலும் லாக் ஆகாது. ஆனால் பழைய வண்டி கொஞ்சம் பழைய வண்டிலாம் ரிமோட்டை உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணேன்னா லாக் ஆகிரும். இதுதான் மைதின வண்டி. அந்த ஆப்போசிட்டில் நிற்க பார்க்க ஜிஎம்சி அந்த வண்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா அனல் பறக்குது, ஏன்னா சவுதி அரேபியாவில் மரமே கிடையாதா, அதனால் ஹீட்டு ரொம்ப இருக்குது. இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தா ஒரு மரம் இருக்கும், ஒரு நிழல் இருக்கும். ஆனால் இங்கே எப்பா பாலைவன பூமியா மிரட்டுது வெயில். ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லா பக்கமும் ஏசி இருக்கும், ஏசி இருக்கிறதுனால நம்ம எங்கேனாலும் பூந்துக்கலாம், அந்தளவு ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மணி கரெக்டாக 1:43 ஆச்சு. மைதண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆள் மாப்பிள்ளனாக்கா இருக்கீங்களா இன்னைக்கு?
அதெல்லாம் என்ன வெயில் அடிக்கலண்ணே? 46 டிகிரியா? அலி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? துவைச்சிக்கிட்டு இருக்கியா? என்னது துவைக்க? என்ன வெரைட்டியாக வச்சிருக்காரு அண்ணன் ரசம் வைக்கன்னு சொல்லிட்டு? ரசம் வச்சு சிக்கனை வெரைட்டியாக ரெடி பண்ணிட்டீங்களோ? சிக்கனா? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கா? அப்படிமா வைமா. இன்னைக்கு என்ன அலி ரசம் ஒன்றும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? சாப்பிடலாமா? அவ்வளோதான், சாப்பிடுவோமா? வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உட்காந்தாச்சு, ஏன்னா டைம் இல்லை. அப்போ நம்மகிட்ட என்னத்த பெருவாடி என்னன்னா சிக்கன் பொரிச்சது. வாங்க சிக்கன் பொரிச்சதை நான் காமிக்கிறேன். அண்ணா எடுத்து. அண்ணா என்ன சிக்கன் பொரிச்சது என்ன ரசம் வச்சுருக்கீங்க? வாரம் பண்ண முடியுமையப்பா, நீ வேற. அண்ணா அலி என்ன அலி முதல் வேண்டாமா? சிக்கன் பொரிச்சது என்னது? தயிரையும் ரசத்தையும் வச்சுருக்கீங்க, உருளைக்கிழங்கையும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ, அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனைக்கறி போடுவோம். சரி ஓகே, இதையே நம்ம சிக்கன் பொரிச்சதா நினச்சி சாப்பிட்ருவோம். எப்படி? அவ்வளோதான். நினச்சிக்கோ. உருளைக்கிழங்குல அப்பா நான் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வாங்க வாங்க. நல்ல மனம் கிடக்கு. நல்ல மனம். ஸோ அலிக்கு பிரியாணின்னா கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் முகம் வாடி போய் தான் இருக்குது. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க அலி. அம்மா எப்போ வெளில சொல்லு. ஸ்பெஷல் ரசம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ரூமில் இன்றைக்கி ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரிச்சது, தயிர். இன்றைக்கி வந்து டெய்லி நாங்கள் பிரியாணியாக சாப்பிட்றதுனால இன்றைக்கி வெஜ்ஜில் இறங்கிட்டோம். அப்படி தானே? ஸோ ரசம் நாங்கள் சைவ பறவைகள் ஆகிட்டோம். அதே நம்ம ஊரில் வைக்க டேஸ்ட் எப்படி இருக்குமோ வாயை உழம்புது. பாலியை தூக்கிட்டு லுலு மாலுக்கு போயிட்டு அவனுக்கு ரைஸ் எதுவும் வாங்கணுமா? ரைஸை வாங்கிட்டு ரைஸ் வாங்கி போட்டால் தான் நமக்கு நிம்மதியாக போகுது வாழ்க்கை. ரைஸ் இல்லைன்னா சங்கடம். ரொம்ப ஏறி 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 வண்டியில் ஏறி ஏறி. வண்டிக்குள்ளே ஏறதான் அந்த ஹீட்டு முகத்தில் அடிக்கும். அம்மா அப்புறம் ஏசி போட்டு ஒரு 5 நிமிஷத்துல வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். மாற்ற சொல்ல வேண்டிய நம்ம தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது அப்படியே இருக்கட்டும் சொல்லி விட்டாச்சு. ஓ, அதையே இருந்தாங்கன்னா மாற்றி. இப்போ அடுத்த பெருவாடி எங்காலி போயிட்டு லுலுமால் போயிட்டு சாமாங்கம்மா. லுலுமாலில் போயிட்டு அவனுக்கு ரைஸ் வந்து லுலுமாலில் அபுகாஸ் தானே ஆஃபர் போட்டிருக்கான். அபுகாஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருக்கான் 5 கிலோ. நார்மலாக அந்த ரைஸோட ப்ரைஸே 80 ரியாலு. ஆனால் இன்னைக்கு ஒரு 2-3 5 கிலோ வந்து 42 ரூபா வரும். 10 கிலோ 10 கிலோ 80 ரூபா வரும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஒரு 30 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. போயிட்டு வாங்கிட்டு 29 29 ரியா தான். அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னாலே ஏன் டயர்டாக இருக்கா? வெயில் கிருக்குன்னு வருது. நான் நிற்க முடியல. நீ பண்ட நம்பரில் வை. ஏசி போட்டியா? இப்படி போடவே இல்லை. ஏசியை மறந்துட்டேன் பார்த்தியா? இப்போ கேவலப்படுத்தி இருக்கு இல்லையா? வந்துட்டோம் லுலு மாலுக்கு. அத்தாயப் மாலு அதோட ஜாயின்ல தான் இருக்குது லுலு மாலு. இப்போ பார்க் பண்ணிவிட்டு ஸோ போகிறோம். ரைஸ் மட்டும் வாங்குதோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாம் பைசா கம்மினால இந்த மாதிரி ஆஃபர் போடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எடுத்து அப்படியே வெளியே போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு ஆளுக்கு ஒன்று தானே? ஒரு ஆளுக்கு ஒன்று தானே? சரி இறங்கி போ. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையிலே இந்த இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அதே இடத்துல பார்க்கிங் கிடச்சிருச்சு. சாலி வண்டி லாக் பண்ணிட்டு வரேன். சொன்ன பைக் டெலிவரி பேக்கில் ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. பைக் டெலிவரி அந்த அண்ணன் பாருங்கள். வெளியே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் ஜாக்கெட் போட்டிருக்காரு. ஸோ பைக் டெலிவரி அவ்வளோ கஷ்டம். போகலாமா? சீக்கிரம் போ. இல்லை சொல்கிறாளி பைக் டெலிவரியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பைக் டெலிவரி எவ்வளோ கஷ்டம் இங்கே. பாவம்ண்ணா. ஸோ நம்ம வண்டிக்குள்ளே நம்மளால் இருக்க முடியலையே. லுலுமாலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆஃபர் போட்டிருக்காங்க. டைடு 2.5 kg 16 2.5 16 ரியால் தான். ஸோ நார்மலாக வாங்கினா இது 40 ரூபா வரும்ண்ணா. இல்லை 35 95 35 ரியால் வரும்ண்ணா. அள்ளி ஃபஸ்ட்டு போயிட்டு வெயிட் செக் பண்ணுறோம். சரியா? ரைஸ் போட்டிருக்கான் ஆஃபரு. வேறு என்ன? பேஃபியும் போட்டிருக்காண்ணா. யார் பேஃபியும்
செண்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. அத்தரே தான் என்ன இருக்குல்ல, 2 ரைஸ் தான் ஆஃபர் போட்டிருக்கான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரைஸ் இல்லை, இது வேறு கம்பெனி. ஆஃபர் போட்ட ரைஸ் அம்பட்டையும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொண்டு போயிட்டாங்க. அலி, ஆஃபர் போட்ட ரைஸ் எல்லாம் எங்கே? மிஷன் ஃபெயில்டுன்னு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டாங்க. வேறு ரைஸ் தான் பார்க்க வேண்டியனே. அதான் பார்த்துக்கிட்டோம். வேறு ஏதாவது நல்ல ரைஸாக பாரு. அலி, இது தாஜ் அல் ஹிந்துன்னு போட்டிருக்கான் பாரு, 29 ரியாலுக்கு. அபுவஸ் ரைஸ்லாம் இல்லை, ஏன்னா ஆஃபர் போட்ட உடனே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன அலி, இப்போ ரைஸே இல்லை, வேறு ரைஸ் தான் அலி பார்த்துட்டு இருக்காங்க. பாரு, உனக்கு பிடிச்ச பாரு. வேறு இடமே காலியாக கிடக்க பாருங்க. ஆஃபர் போட்ட ரைஸு, ஏன்னா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 10 கிலோ, ஆனால் இது 5 கிலோ ஆஃபர், 28 ரியாலு. இது மேலைக்கு. அப்போ வேறு என்ன ரைஸ் எடுக்க போகிற அலி? அது நல்லா இருக்குமா? இது மசாலா வேணும். அப்போ எடு. இதில் ரேட்டு விட்டுல மசா ரைஸ் இல்லை, அது மசாலா இல்லை. இது அப்போ குரூப் எடுக்க வேண்டிய ஆடு ரைஸு நம்ம தெரியல. இல்லை இல்லை, பெஸ்ட்னா அந்த பாஸ்மதி ரைஸ் தான் பெஸ்ட்டு, விலை கம்மியாக போட்டிருக்கான். ஆமாம், அது சவுட்டமாக எடுத்துருக்கான். நான் இது தான் போட்டிருக்கான், 29 ரியால். வாங்குள்ளது எது? என்னோடய ரைஸ் இங்கே இல்லையே. இது எப்படி இல்லாமல் இருக்கும்? கடலுக்குள்ளே வந்து மீன் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? என்னல, கடலுக்குள்ளே வந்து மீன்லன்னு சொல்ல மாதிரியா? இதுதான் நீ சொல்லிக்கிட்டா. இது பார்க்குறேன் என்னோடய ரைஸ் இருக்கான்னு. இங்கே இல்லைல்ல அது. ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிடச்சிருச்சு. நாங்கள் இல்லைன்னு நினச்சோம், ஆனால் இங்கே இருக்குது. ஸ்டாக்லாம் நிறைய இருக்குது. என்னாலி 2 எடு கொண்டா, எனக்கு நான் உனக்கு கையில் வச்சுக்கிடுறேன். ஆஹா, 2 தான் தருவாங்க, ஒரு ஆளுக்கு 1 தானே சொன்னேன். பின்ன என்ன அதனால வந்து சின்ன லூலு புரியல. செண்டடிக்க வந்தாச்சு. அழிய பாருங்க, கலரும்பி எடுத்து எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரும் அடி, துணி தெரியும். அடிச்சுட்டு வா போவோம். நீ அடி, இந்த நமக்குனா வந்துடும். அடி அடி அடிச்சு விட்டு கேமராவில் பார்த்தா பிடிச்சிடுவாங்க, டக்குன்னு வா. போதும் வேலையை போதும்ல. உனக்கு இது கட்டிக்க வந்துருக்கு. உன் ஷர்ட்டில் தெரிய மாட்டேங்க, அவ்வளோதான். போதும் வா, சரி எடு போவோம். ஃப்ரீயாகவே சென்ட் எடுக்கணுமா நாளைக்கு? நீங்கள் வந்து சென்டும் அடித்தாச்சு, அவ்வளோதான். பில்லை போட்டு போன சென்ட் எதுவுமே ஆஃபர் இல்லைல்ல. ஏர்லி ஜென்டில்மேன் சூப்பராக இருக்கும்ல. இதை பாருங்க, அதெல்லாம் 59 ரியால் போட்டிருக்காங்க. ஏர்லி ஜென்டில்மேன் சூப்பராக இருக்கும், 36 ரியால் தான். வெளியே திறந்து வச்சுக்க பாரு, துற பார்ப்போம். ஊதுல இப்போ 100 நல்லா இருக்குல்ல, அரபிக்கு ஊதுன்னு நினைக்கிறேன். இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க, கேமரா எதுவும் இருந்துச்சுன்னா. இங்கே சென்டர் ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்கான். வா போ. இல்லை ஆடிட்டர்ஸ் ஆஃபர் போட்டிருக்காம்ல, செம்மையாக இருக்கும்ல. 26 ரியால் தான்ல. கொஞ்சம் உப்பு பாரு, அப்பா 26 ரியாலில் செம்மையாக இருக்கும். இந்த ப்ளூ நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும், சில்வரும் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ரியாலு, ஆனால் 26 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருக்கேன். சரி போ. இல்லை சாவேஜ் நான் சொன்னேன்ல, சூப்பராக இருக்கும், 30 ரியாலு. இந்த சென்ட் வந்து சாவேஜ் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது ஆனால் வரமாட்டேங்குது. சரி போதும், பில்லை போட்டு கிளம்ப வேண்டியதான். அழிய பாருங்கள், மூட்டை தூக்கிட்டு போகிறான். போட்டோம் கொண்டு போ, பில்லை போடு, கூட்டெல்லாம் இடத்துக்கு போ. அரிசி வாங்கிட்டோம். அரிசி வாங்கிட்டு வரவில்லை, ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஹோட்டல். அங்கே போயிட்டு காரச்சேவு வாங்க போயிருக்கான். அலிக்கு சாயா வேணுமா, அவனுக்கு சாயா வாங்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரியாலுக்கு 1/4 கிலோ, இங்கே 5 ரியால் காரச்சேவு. நம்ம ஊருக்கு ஒரு 110 ரூபாயோ 120 ரூபா வரும். போய் வாங்கிட்டு வான்ருக்கான். வாங்கிட்டு போகிற வழியில் அண்ணன் ரூமில் இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் என் ரூம் போயிடுவேன். ஏன்னா எனக்கு 4:30 தான் கரெக்டாக ரெடியாக இருக்கணும். டியூட்டி வருதோ வரலையோ நம்ம வீட்டில் இருக்கணும். உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், வாங்கிட்டு இருக்கான். இப்போ வந்துடுவான் இன்னைக்கு இருக்கேன் பாருங்கள். அவன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பீஸ் தான் கொடுக்குறாங்க. பில் போடையிலே ஒரு பீஸ் கொடுத்து தான் பில் போடுதாங்க. ஒரு 2 பீஸ்
பீஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன், பில்லாம் போட மாட்டேங்க ஆஃபர்னால. வாங்கிட்டு வர பாருங்க 2 டீ காரச்சேவு என்ன இல்லாமல் வாங்கிட்டு வரான். கொண்டா கீழே கொட்டிடாதா? இல்லை நிறைய வாங்கியிருக்க. காரச்சேவு உனக்கு வாங்கினியோ? வணக்கம். ஒரு எத்தனை 1/2 கிலோ வாங்கினியோ? 1/2 கிலோவா? ஆமாம். எனக்கு டீ வேணாம் சொன்னோம்ல மைதனுக்கா? உனக்கு கேட்டேன் வேணாம்டா. சரி அப்போ எனக்கு வேணாம். இப்போதான் சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டோன்னே டீ குடிக்க பழக்கம் எங்கே? ஆமாம், என்ன இப்போ தான் ஒரு கடை உள்ள அடிச்சிருக்கோம்ல. காரச்சேவு 1/2 கிலோண்ணா? ஆமாம். 1/4 கிலோண்ணா? சரி பத்திரமா வச்சுக்கோ. போமா வாங்குள்ளது உன் கீஸில் எடுத்து போட்டுக்கோ. சர்வ 2 கிலோ வேணும். சரி அதான் 1 கீஸில் எனக்கு போட்டு 1 நீ அடிச்சுக்கோ வச்சுக்கோ. இல்லை இப்படி சுற்றி போயிருதா? அப்போ உன்னை மைதான ரூம் திருப்பி உள்ள இதில் திருப்பிட்டு அப்படியே உன்னை மைதான ரூமில் இறக்கிட்டு போகிறேன். சரியா? ஏன் ரொம்ப லேட் பண்ணிட்டேன்? நின்று வாங்கிட்டு கூட்டமே இல்லைல்ல, வாங்கிட்டு உடனே வர வேண்டியது. அப்படியே அளக்கணுங்களா தராசில் ஓட்டு ஒரு காசுவா எடுத்து போட்டு 250 வரும்போது இப்படி பிச்சு உடச்சி தூளை போட்டு உடச்சியா போடுதாரு? எட்டுங்களா ஊர்லயே இருக்கும் 2 இனுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுறது. இங்கே சொல்ல வேண்டிய என்ன? இங்கே சொன்னா அவர் மேலே இங்கேயும் பார்த்தாரு. கீஸுக்கு சர்வன்ட்டேன் அவர் பார்க்குறப்பையா என்ன சொல்ல? கீஸ் வேணும் எனக்கு. இன்னொரு சர்வை கொடுங்க அப்படின்னா. சரி பை கீஸ் அதுக்கு என்ன சொன்னாரு? அப்படியா? சரி பாப்பா அலி எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அரிசியெல்லாம் எடுத்துக்கோ. டாட்டா. சாயா எடுத்துக்க. சரி வாங்க சொல்லிட்டாங்களா? நான் தொழுதுட்டு அப்படியே ரூம் போனேன். சரி மைதான வரேன், போயிட்டு வரேன். பத்தாக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி வா வரேன். என்ன டைம் ஆயிடுச்சு. சாயா எடுத்துக்கோலே. காரச்சேவை எடுத்தியா? சரி அடைச்சிரு பாப்போம். சரி வரேன். சரி மைதான வரேன். போயிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், விட்டாச்சு. அழியும் இறக்கியாச்சு. இறக்கிட்டு கிளம்பிட்டோம். மைதான்கிட்ட பத்தாக்கு போகிறேன்னு சொல்லி போய் சொல்லியிருந்தோம். மைதான்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே நாங்கள் பத்தாவில் இருக்கோன்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு லுலுமாலுக்குலாம் போயிட்டு வர 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1:30க்கு கஃபில்கிட்ட கேட்டு போனேன். மணி இப்போ கரெக்டாக 3:30. அசர் துளைக்கெலாம் ரூம் பார்த்துட்டோம். ஸோ கேட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தூரமாக அந்த பத்தா இந்த மாதிரி போனால் டேக்ஸியில் தான் போவேன். ஸோ இன்னைக்கு விளாக் முடிஞ்சு. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.